ஒரு நாள் காட்டிற்குள் ஒரு பழைய நூலகத்தை மின்னி கண்டுபிடித்தது. அந்த நூலகத்தில் மாயக்காட்டின் ரகசியங்களை பற்றிய பல புத்தகங்கள் இருந்தன. மின்னி அந்த புத்தகங்களை படித்து தன் மாய சக்தியை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள ஆர்வம் கொண்டது. அந்த புத்தகங்களில் ஒன்றில் மாயக்காட்டை ஆளும் ஒரு சக்தி வாய்ந்த மரம் இருப்பதாக எழுதியிருந்தது. அந்த மரத்திற்கு சென்றால் தன் மாய சக்தியை மேலும் வலுப்படுத்திக் கொள்ளலாம் என்றும் எழுதியிருந்தது. மின்னி உடனே அந்த மரத்தை தேடிச் சென்றது. மிகவும் கடினமாக தேடிய பிறகு அந்த மரத்தை கண்டுபிடித்தது. அந்த மரம் மிகவும் பெரியதாகவும் பழமையாகவும் இருந்தது. மின்னி அந்த மரத்தின் அருகில் சென்று தன்னை பற்றி சொன்னது. மரம் மின்னியின் பேச்சை கேட்டு மகிழ்ந்தது. மின்னிக்கு தன் மாய சக்தியை மேலும் வலுப்படுத்த உதவியது.